ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் வகுப்பு பொருளாதார பாடத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். பாக்ஸ் கொஸ்டின்ஸ்லேருந்து அதிகப்படியான கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால வீடியோ முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது, ஆடம் ஸ்மித்தின் நூலான நாடுகளின் செல்வம் 1776ஆம் ஆண்டு வெளியீட்டுக்கு பின் பொருளியலில் ஒரு தனி இயலாக உருவானது. நாடுகளின் செல்வம் யார் வெளியிட்டான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆடம் ஸ்மித். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1776ஆம் ஆண்டு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, இது நல்லா பார்த்துங்க சரிங்களா. நாடுகளின் செல்வம் என்ற புக்கு வெளியிட்டவங்க யாருன்னு கேட்பாங்க அடிக்கடி. ஆடம் ஸ்மித். சரியா. நுண்பொருளியல் மற்றும் பேரியல் பொருளியல் என்ற சொற்களை முதலில் 1933ஆம் ஆண்டு நார்வே நாட்டு பொறியியல் அறிஞரான பேராசிரியர் ராக்னர் ஃப்ரிஷ் பயன்படுத்தினார். பின்பு ஜே.எம். கீன்ஸ் 1936ஆம் ஆண்டு வெளியிட்ட வேலைவாய்ப்பு, வட்டி, பணம் பற்றிய பொது கோட்பாடு என்ற நூலின் மூலம் இந்த இரண்டு சொற்களுக்கான வேறுபாடுகளை தெளிவாக வெளிப்படுத்தி இந்த சொற்களை பிரபலமடைய செய்தார். எந்த ரெண்டு சொற்கள் பார்த்தீங்கன்னாக்கா நுண்பொருளியல் மற்றும் பேரியல் பொருளியல். சரிங்களா. யார் அதிகமாக பிரபலமடைய செய்தார்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜே.எம். கீன்ஸ். எப்பத்துல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா 1936ஆம் ஆண்டு வெளியிட்ட வேலைவாய்ப்பு, வட்டி, பணம் பற்றிய பொது கோட்பாடு நூலின் மூலமாக. சரிங்களா. வேலைவாய்ப்பு, வட்டி, பணம் பற்றிய பொது கோட்பாடு நூல் யார் வெளியிட்டதுனாக்கா ஜே.எம். கீன்ஸ் 1936ஆம் ஆண்டு. அடுத்ததாக வாரம். வாரம் என்பது நிலத்தின் உண்மையானதும் அழிக்க முடியாததுமான சக்திகளை பயன்படுத்திக் கொள்வதற்கான நிலத்தின் விளைச்சலில் இருந்து ஒரு பகுதியை நில உரிமையாளருக்கே கொடுப்பதாகும். நம்ம நிலத்தெல்லாம் வாரத்துக்கு விடுவோம்ல, அது போலதாங்க இது. நிலத்தை அழிக்க முடியாது, அது உண்மையான சக்தி. சரிங்களா. அது விளைச்சல்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பகுதியை நில உரிமையாளருக்கு நம்ம கொடுப்போம். ஒரு குத்தகை விடுறோன்னு சொல்லுவோம், இல்ல வாரத்துக்கு விடுறோன்னு சொல்லுவோம். அந்த கான்செப்ட் தான் இது. வாரம் என்பது பத்தினாக்கா அதை பத்தி தான் சொல்றாங்க. இது யார் சொன்னது பத்தினா இந்த கருத்தை? டேவிட் ரிகார்டோ. அடுத்ததாக, மனிதனால் உருவாக்கப்பட்ட இயந்திரங்கள் மற்றும் பிற உபகரணங்களில் இருந்து பெறப்படும் வருவாயே போலிவாரம் என்று அழைக்கப்படுகிறது. இது யாரோட கூற்றுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்பர்ட் மார்ஷல். அடுத்ததாக, வாரம் என்பதன் கருத்தாக்கம் என்னவென்றால், ஓர் உற்பத்தி காரணியை உற்பத்தியில் தொடர்ந்து பயன்படுத்த அதனுடைய குறைந்தபட்ச சம்பாத்தியத்திற்கும் கூடுதலாக தரக்கூடிய உபரி வருவாயாகும். இது யாருடைய கூற்று பார்த்தீங்கன்னாக்கா ஜான் ராபின்சன். இந்த கூற்றுலாம் யார் சொன்னதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துங்க, ஏன்னா இது கேட்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அடுத்ததாக, ஒரு உற்பத்தியாளர் உழைப்பாளியின் பணியை பெற ஒப்பந்தம் செய்து குறிப்பிட்ட தொகையை வழங்குவது கூலியாகும். இது யாருடைய கூற்றுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பென்ஹாம். அங்காடியில் முதலை, அதாவது அசலை பயன்படுத்தி கொள்வதற்காக கொடுக்கப்படுவது வட்டி. ஒரு அசலை பயன்படுத்தி அதுக்கு என்ன கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னாக்கா வட்டி. சரிங்களா. இது யாருடைய கூற்றுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்பர்ட் மார்ஷல். அடுத்ததாக, மற்ற வடிவத்தை காட்டிலும் விருப்பத்திற்கேற்ப ரொக்கமாக வைத்திருக்கும் ரொக்க அளவே நீர்மை விருப்பம் என்று அழைக்கப்படுகிறது. இது யாருடைய கூற்றுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேயர். நீர்மை விருப்பம்னாக்கா மற்ற வடிவத்தை காட்டிலும் விருப்பத்திற்கேற்ப ரொக்கமாக வைத்திருக்கும் ரொக்க அளவே தான் நீர்மை விருப்பம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு GNHI. மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற சொற்றொடர் 1972ஆம் ஆண்டு பூடான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே சிங்யே வாங்சுக் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இது நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். இந்த GNHI பத்தின எதுனாக்கா நிலைத்த முன்னேற்றம் இருக்கணும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இருக்கணும், கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம், இதெல்லாம் அடக்கினது தான் GNHI. இயற்கை வளங்களின் வகைகள். இயற்கை வளங்கள் எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னாக்கா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்,
புதுப்பிக்க இயலாத வளங்கள். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீண்ட காலங்கள் நிலைத்து இருக்கக்கூடிய மீண்டும் உருவாக்கக்கூடிய வளங்கள். என்னன்னாக்கா புதுப்பிக்கிறதுனாக்கா ரினியூவபிள், சரிங்களா? அது நிறைய நாள் வச்சிருக்கலாம், அது நிறைய நாள் கிடைக்கக்கூடியது, அதே போல் ரீப்ரொடியூஸும் பண்ண முடியும். எடுத்துக்காட்டு காடுகள், வனவிலங்குகள், காற்று, கடல் வளங்கள், நீர் மின்சக்தி, உயிரின தொகுதி, காற்றாலை மின் உற்பத்தி. புதுப்பிக்க இயலாத வளங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் உருவாக்கப்பட முடியாத, நிலைத்து இருக்க முடியாதவைகள். எடுத்துக்காட்டு படிம எரிபொருட்களான நிலக்கரி, பெட்ரோலியம் கனிமங்கள். இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை பெங்களூருவில் தொடங்கியது. இந்திய ரயில்வேயோட முதல் வைஃபை எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூரு. இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களான ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவை 27/8/2007 அன்று ஒன்றாக இணைந்தது. துறைமுகங்களின் மேலாண்மை மற்றும் வளர்ச்சிக்கு, குறிப்பாக சிறு துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்ட 1950ஆம் ஆண்டு தேசிய துறைமுக வாரியம் அமைக்கப்பட்டது. தேசிய துறைமுக வாரியம் எப்போ உருவாக்கினாக்கா 1950. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா துறைமுகங்களின் மேலாண்மை மற்றும் வளர்ச்சிக்கு, அதாவது யாருக்குன்னா சிறு துறைமுகங்கள், சரிங்களா? நிதி ஆயோக். திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் எனும் அமைப்பு 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்டது. இது நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடவும், ஒருங்கிணைக்கவும் மற்றும் செயல்படுத்தவும் செயல்படும். நிதி ஆயோக் என்பது இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையமாகும். தேசிய மற்றும் சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளையும் புதிய கொள்கைகளையும் ஏற்படுத்தவும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கான ஆதரவை தரும். இது சார்ந்த சாதனைகளை புரிந்து கொள்ள தனிப்பட்ட ஆராய்ச்சியை மேற்கொள்ளப்படும். திட்டக்குழுக்கு பதிலாக கொண்டு வந்ததுதான் நிதி ஆயோக். எப்பன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி 1, 2015. மனித மேம்பாட்டு குறியீடு HDI. HDI என்பதனை பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த பொருளியல் அறிஞர் மஹபூப் உல் ஹக் என்பவரும் இந்தியாவைச் சேர்ந்த அமர்த்தியா குமார் சென் அவர்களும் 1990இல் மேம்படுத்தினர். இதனை ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டம் வெளியிட்டது. இது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீடு, கல்வி குறியீடு மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் அமைக்கப்பட்டது. முதல் 3 நாடுகள் HDIல பார்த்தீங்கன்னாக்கா நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து. முதலீட்டு விலக்கல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். முதலீட்டு விலக்கல் என்பது பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்பதாகும். முதலீட்டு விலக்கம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. முதலீட்டு விலக்கங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பொதுத்துறையில நிறுவனங்கள் இருக்கக்கூடிய பங்குகள், ஷேர்ஸை பார்த்தீங்கன்னாக்கா பிற பிரைவேட்டுகளுக்கும் பேங்குகளும் விற்கத்துன்னு சொல்றாங்க. இது வந்து முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. உழவர் கடன் அட்டை திட்டம். உழவர் கடன் அட்டை கிசான் கிரெடிட் கார்டு என்பது கடன் தேவைப்படுகிற ஒரு விவசாயியின் தகுதிக்கேற்ப கடன் மிக எளிதாக மற்றும் சரியான நேரத்தில் வழங்குவதற்கான ஒரு ஏற்பாடாகும். இது 1998ஆம் ஆண்டில் இந்திய மைய வங்கி மற்றும் விவசாய மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி, அதாவது நபார்டுன்னு சொல்லுவாங்க, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஆகியவற்றால் தொடங்கப்பட்டது. விவசாயிகள் கடனுக்காக முறைசாரா வங்கிகளை சார்ந்திருப்பதை குறைப்பதே அதன் நோக்கமாகும். உழவர் கடன் அட்டையோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா விவசாயி கடன் பெறுவதற்கு முறைசாரா வங்கிகளை சார்ந்திருப்பது. அந்த முறைசாரா வங்கிகளில் பார்த்தீங்கன்னாக்கா கடன் பெறுவது எளிது, ஆனால் வட்டி வீதம் அதிகம். இந்த கடன் அட்டையை பிராந்திய, கிராமப்புற, கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகள் வழங்குகின்றன. மேலும் அரசு KCC கடன் அட்டையை மின் தகவல் கடன் அட்டையாக மாற்றி வழங்க அறிவுறுத்தியுள்ளது. இந்த KCC அதாவது கிசான் கிரெடிட் கார்டு உழவர் கடன் அட்டை பார்த்தீங்கன்னாக்கா லோன் பெறுவதற்கு ஈஸியாக பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான், சரிங்களா? அதுவும் நபார்டில் பண்ணலாம், இல்லைனாக்கா இந்திய மைய வங்கியில் வந்து கொண்டு வந்தாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1998ஆம் ஆண்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.